அவர்களுடைய அந்த சூழ்நிலை கலாச்சாரத்தை பார்த்து அது சம்பந்தமாக கேட்கிறான். சொல்கிறார், ஆம், தபரியா என்ற ஏரியில் தண்ணீர் இருக்கிறது, மக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். சொன்னான், கூடிய சீக்கிரத்தில் அந்த தண்ணீர் வற்றிவிடும். மீண்டும் கேட்கிறான், சுக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியை பற்றி எனக்கு சொல் என்பதாக சொல்லி இவ்வாறு பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமீமுத்தாரி இடத்தில் கேட்கிறான், உம்மு சமுதாயத்தில் இருந்து ஒரு நபி அனுப்பப்பட்டாரே, அவரை பற்றி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இப்பொழுது எங்கு இருக்கிறார்? இப்பொழுது தமீமுத்தாரி சொல்கிறார், மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்து விட்டார். அப்பொழுது மீண்டும் கேட்கிறான், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? மக்காவாசிகளுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலாம் நடந்து கொண்டிருக்கிறது. விளைவுகள் என்ன? ஒரு முறை இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், மறுமுறை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், முழு அரபுகளுக்கும் ஏற்றமானது அந்த உம்மி நபியை பின்பற்றுவது மட்டும்தான் முழு அரபுகளுக்கும் ஏற்றமானதாக இருக்கும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அந்த தமீமுத்தாரி இடத்தில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். நான் தஜ்ஜாலாக இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு விடுதலை தர தயாராக இருக்கிறான் என்று தன்னை பற்றி வர்ணனை செய்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் சொன்னதற்கு பிறகு ஸலாத்துல் ஜாமிஆ என்ற தொழுகை நிறைவேற்றப்படும். மலைகளுக்காக வேண்டி, சூரிய கிரகணத்திற்காக வேண்டி எல்லாம் நபித்தோழர்களினுடைய காலத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை நிறைவேற்றுவார்கள். இந்த தொழுகை முடித்ததற்கு பிறகு மிம்பரில் ஏறுகிறார்கள். நபித்தோழர்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சிரித்த நிலையில் புன்முறுவலோடி எங்கள் அனைவரையும் உட்கார வைத்து உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக வேண்டியோ உங்களை கவலைக்குள்ளாக்குவதற்காக வேண்டியோ நான் இதை சொல்லவில்லை. தமீமுத்தாரி ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தமீமுத்தாரி என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார், நான் உங்களிடத்தில் அந்த செய்தியை சொல்கிறேன். இதற்கு முன்னால் நான் இந்த செய்தியை சொன்னேனா சொல்லவில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த செய்தியை சொல்லி முடித்தவுடன் அத்தனை நபித்தோழர்களும் கரம் தூக்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தமீமுத்தாரி வருவதற்கு முன்னாலும் இதே செய்தியை நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். தஜ்ஜால் இந்த இடத்தில் இருக்கிறான். இந்த செய்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், தஜ்ஜால் ஷாமினுடைய ஒரு கடலில் இருக்கிறான். இல்லை, யமனின் இருக்கிறான். இல்லை, அதாவது